இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து முதலமைச்சர்கள் வந்து கேட்ட உடனே டப்பு டப்புன்னு ஏதாச்சும் பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து பதில் சொல்லணும், சொல்றது இல்ல. அதுக்கு பதிலாக வந்து எம்எல்ஏக்கள் தான் வந்து பதில் சொல்றாங்க. ஒரு கோட்டா வச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஊருக்கு வச்சுட்டு விளம்பரம் பண்ணுவீங்க. நாங்க வந்து அளப்படி நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இடத்துல ஒரு மெயினான பிளேஸா பார்த்து விஜயோட போட்டோல வைக்கிறாங்க. மாணவர்கள்ட்ட வந்து விஜய் மாமாவுக்கு வீட்டுல ஓட்டு போட சொல்றாங்க. முன்னாடி அப்படிதான் சொல்லி வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க. மிட்டாய் வாங்குற மாதிரி, அப்பா அம்மாட்ட கெஞ்சுற மாதிரி, வாங்கி கொடுக்கறது மாதிரி, அம்மா கிட்ட சொல்லுங்க, தாத்தா கிட்ட சொல்லுங்க, பாட்டி கிட்ட சொல்லுங்கன்னு ஓட்டு கேட்டாரு. அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த ஆட்சியை கைப்புள்ளை ஆட்சி தான் சொல்றோம். கைப்புள்ளை ஆட்சினா என்ன? பால் குடிக்கிற சின்ன பிள்ளை ஆட்சின்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியுதுங்களா? சின்ன பிள்ளைகிட்ட போய் என்னத்தை கொடுத்தா பால் சப்பம், இல்லைன்னா நடந்து போகணும், இதாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன தெரியும்? அது மாதிரி தானே இவர் இருக்காரு. இப்ப சின்ன பிள்ளைகிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சவரு நாங்க கைப்புள்ள ஆட்சின்னு சொன்னா சில பேர் கமாண்ட்ல வேற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கேளுங்க தம்பி, ரொம்ப விரிவா போகும். அதெல்லாம் வந்து நமக்கு வேண்டாம் தம்பி. ஆட்சின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா பதில் கரெக்டா இருக்கணும். அப்ப நாங்க கைப்புள்ள ஆட்சின்னு சொன்னா கமாண்ட்ல எக்கத்துல பேர் நம்ம போடுறேங்க. இப்ப கைப்புள்ள ஆட்சி தான். ஒரு சின்ன பிள்ளை என்ன பேசுமா ஃபர்ஸ்ட் எதிர்த்து நடக்கிறதுக்கு எவ்வளவு லேட் ஆகும்? 6 மாசத்துக்குள்ள நடக்கிறதுக்கு எவ்வளவு லேட் ஆகும்? 3 மாசத்துக்குள்ள பேச எவ்வளவு லேட் ஆகும்? அதுக்கு பேசினாலும் என்ன பேசுறது தெரியுமா? பேசுதா இந்த புள்ள சாப்பிட்டுச்சா அப்படின்னு கேட்டா யார் பதில் சொல்லணும்? அப்பா அம்மா தான் சொல்லணும். அப்பா அம்மா தான் சொல்லணும். அப்படின்னு இந்த பிள்ளை ஏன் பேச மாட்டேன்னு கேட்டா யாரு பதில் சொல்றது? யார் சொல்றான்? அதை வச்சு நாங்க வந்து பதில் சொல்றோம். இந்த பிள்ளை ஏன் பேச மாட்டேங்குது, முதலமைச்சரா இருக்குது ஏன் பேச மாட்டேங்குது அப்படின்னு இந்த பிள்ளைகிட்ட கேட்டா இந்த பிள்ளை எல்லாம் பதில் சொல்லணும். அப்படின்னா இந்த பிள்ளை சின்ன பிள்ளை தானே அப்படின்னு ஏன் கேள்வி? ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால பதில் சொல்ல மாட்டேங்குது. வேற யார் பதில் சொல்றா? அதை வச்சு நான் சொல்றாரு. எங்க அமைச்சருக்கு எங்க அமைச்சருக்கு பேச தெரியாதுன்னு சொல்லுங்க, இல்ல பேச மாட்டாருன்னு சொல்லுங்க, இல்ல அரசியலை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லுங்க. என்னத்துக்கு அவர் கோட்டா வச்சுக்கிட்டு ஊருக்கு வச்சுட்டு விளம்பரம் பண்ணுவீங்க? நாங்க வந்து அளப்படி நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. பேசலாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்ப சின்ன பிள்ளையா இருந்துட்டு அவ்வளவு பேசிச்சு. சின்ன பிள்ளை இருந்தா அப்பான்னு சொல்லியிருக்கு, அம்மான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க. இப்ப பேச மாட்டேங்குது. நம்ம என்ன பண்றது? பள்ளியிலலாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க மனசுல வந்து இவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து இவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் அவர் போட்டோ தான் வைக்கணும்ன்றாங்க. இது வந்து ஒரு எப்படி உங்க மனசுல தோணுது? சின்ன குழந்தைகள்னு சொல்லுங்க. அப்படிதான் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு அது கணக்கே இல்லை. அது வந்து எல்லாம் தெரிஞ்சுக்காங்க. போறேன் அப்படின்ட்டு போறேன் அப்படின்னா சின்ன பிள்ளைன்னா 5வது படிக்கிற பிள்ளைகளுக்குன்னு வச்சுங்க. அதுங்களுக்கு விஜய் மாமா, விஜய் அந்த மாமா விஜய் அப்படின்னா ஒரு பிஞ்சு நின்ற நஞ்சை விதைப்பது போல் அப்படிங்கிற நான் ஒரு முகத்தை காட்டுறது மக்கள் மத்தியில சின்ன பிள்ளைக மத்தியில ஒரு விளம்பரமான ஒரு மூஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு வைக்கிறது. நாளைக்கு வந்து அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் தாத்தா கிட்டையும் மறுபடியும் கூப்பிடுறது மாதிரி அந்த பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சாரு, ஏது செஞ்சாரு, நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய இருக்கிறாரு, நாம சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோமா அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி சொல்றது சின்ன பிள்ளை சொல்லிச்சு, ஐயா இந்த பேச தெரியாத பிள்ளை ஓட்டு சொல்றதை கேட்டோம், ஓட்டு போட்டு வீணா போயிட்டோமே அப்படிங்கிறது மக்களுக்கு புரியுமா புரியாதா? இதே இதுதான் முதல்ல வந்து ஸ்டாலின் செஞ்சுட்டு இருந்தார். பள்ளிக்கூடத்து ஸ்கூல் பிள்ளைல இருந்து, போக்குவரத்துல இருந்து, விளம்பரம் இல்லாத ஏரியாவே இல்லை. அவர் நடந்து போறதுல இருந்து எல்லாத்தையுமே விளம்பரம் பண்ணி பார்த்தாரு. ஒரு விவசாய ஆபீஸுக்குள்ள போனாலே அங்க நாட்டுல ஆளுவர் வந்து நம்ம நாட்டு முதல்வர் போட்டா இருக்கும். அது இருக்க வேண்டியதுதான். அது யாரையும் குறை சொல்ல முடியாது. அப்புறம் நம்ம இந்தியாவை ஆள்றது யாரு? பிரதமர் போட்டா இருக்கணும். இருக்கா? இல்லை. ஏன்னு வச்சுக்க, இந்த பக்கத்து பார்த்தா ஸ்டாலின் போட்டா இருக்கு, இந்த பக்கத்து பார்த்தோம்னா கலைஞர் போட்டா இருக்கும். அப்ப யார் நாட்டுக்கு? இந்தியாவே ஆகுறது அவங்க தான் ஆகுறாங்களா? அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் மக்கள் மத்தியில கொந்தளிச்சு போய் தான் மதுரையை மாத்தி ஓட்டு போட்டாங்க. இதெல்லாம் காட்ட வெறுப்பு அரசியல் பண்றாங்கன்னு தான் கொஞ்சம் அடையாளம் அது. இப்ப நீங்க முன்னாள் முதல்வரை பத்தி பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது. முன்னாள் முதல்வர் வந்து சட்டசபையில வந்து யாராவது எதிர்கேள்வி கேட்டா வந்து அதை உடனே அந்த இடத்துல பேசுவார். இப்ப இங்க இருக்க முதல்வர் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க கேள்வி கேட்கறாங்க, அதை எழுதி போயிட்டு வெளியே வந்து பதில் சொல்றாரு. இது உங்களோட பார்வையில எப்படி தெரியுது? யாரு வெளியில பேசுறது? விஜய், நம்ம முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து சட்டசபையில கேள்வி கேட்கறாங்க. அதாவது எதிர்கட்சி தலைவர் பூரா வந்து பதில் சொல்ல தெரியலன்னு இருக்காங்க. அவருக்கு பதில் சொல்ல தெரியல. அப்ப வந்து அவர் எழுதி கொடுத்தா பேசுறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சொல்லி கொடுக்கறத வச்சு பேசுறதுக்கு அவரு பேட்டி கொடுக்குறாருன்னு அர்த்தம். அங்கேயே கேட்கிற கேள்விக்கு அவங்களே எந்திரிச்சு பதில் சொல்லணும். எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த உரைக்கு அடுத்த பதில அவரு தெரிவிக்கணும். இந்த இதுல இருந்து இப்படித்தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை கேள்வி கேட்டா, துறை அமைச்சரை கேள்வி கேட்டா அவங்க எந்திரிச்சு பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து முதலமைச்சர்கள் வந்து கேட்ட உடனே டப்பு டப்புன்னு ஏதாச்சும் பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து பதில் சொல்லணும், சொல்றது இல்லை. அதுக்கு பதிலாக வந்து எம்எல்ஏக்கள் தான் வந்து பதில் சொல்றாங்க. இப்போ ஒரு எப்படி சொல்றதுன்னா, அப்படிங்கிறது கூட யாரும் எழுதலாம். அமைச்சராக இருக்கிறவங்க தான் பதில் சொல்றாங்க. ஒருத்தர் 2 பேர், யாராவது ஒருத்தர் அமைச்சர், அது யாராவது ஒருத்தர் அது பேச தெரிஞ்சவங்க பேசுறாங்க. எல்லாருக்கும் பேச தெரியாது, எல்லா அமைச்சருக்கும் பேச தெரியல. அது நல்லா தெரிஞ்ச விஷயம். எல்லா பேருமே கம்முன்னு இருக்கிறாங்க. ஆதரவு ஒருத்தனாங்கிறவர் மட்டும்தான் பேசுறாரு.